ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலிமா தான் தெரிய வரும். ஏன்னா நாளை நாள் என்ன நடக்கும், இன்றைய நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கிரகங்கள் அமைந்திருக்கிறத பொறுத்து தான் ஒவ்வொருவருக்கும் நடக்கும். அப்படி வரக்கூடிய டிசம்பர் 30க்கு பிறகு ஒரு சில வாரங்கள் நமக்கு சூழ்நிலை ரொம்பவே இப்படி தான் இருக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த சூழ்நிலை என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு பயங்கரமான நாள். அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்துடைய மார்கழியுடைய 15ஆம் நாள். கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. அன்று அப்படி என்ன முக்கியமான சிறப்பு பொருந்திய நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்கழி மாதத்துடைய அமாவாசையானது வருது. அந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. ஆக்சுவலி இந்த அமாவாசை ஆண்டுடைய இறுதியாக வரக்கூடிய கடைசி அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஆக்சுவலி இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் நிறைந்த அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் மகர ராசிக்காரங்க பர்டிகுலராக இரவு இதை மட்டும் தவறாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரராக மாறலாம். கோடீஸ்வரராக மாறுவதற்கு அப்படி இந்த நாளில் என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். தெளிவாக இதை தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணும்போது நம்பிக்கையோடு பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. பொதுவாக மாதங்களில் தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த மாதம் என்றால் அது மார்கழி என்று சொல்லலாம். இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத அமாவாசன்று இரவு வீட்டில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பணவரவு அதிகரிக்கும். அப்படி என்ன பரிகாரம், அதனை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் விரிவாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை மகர ராசிக்காரங்க தெரிஞ்சு பண்ணுங்க. ஆக்சுவலி இதை பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் பண பிரச்சனை, கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடாப்படுத்துதில் இந்த பிரச்சனைகள்லாம் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் என்று தான் சொல்லப்படுது. இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையிலே குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படி பல சிறப்புகளை கொண்டுள்ள மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும். அதிலும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இரவு 8:30 மணிலிருந்து 9 மணிக்குள் ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு, ஒரு துண்டு விரலி மஞ்சள், அப்புறம் ₹1 நாணயம் ஆகியவற்றெல்லாம் வைத்து நன்கு முடிச்சு போட்டு கொள்ளணும். முடிச்சு போட்டதை உங்கள் வீட்டு பூஜரையில் வைத்து விளக்கேற்றி மனதார லக்ஷ்மி தேவி நினைத்து வரக்கூடிய புது வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள், கடன் சுமைகள் அனைத்தும் நீங்கி விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும். இந்த பரிகாரத்தை மார்கழி அமாவாசை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்களும் கடன் சுமைகளும் நீங்குவதை நீங்களே காணலாம். இது ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை அனைவருமே தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அமாவாசை பலனை ஷேர் பண்ணுவதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பரிகாரத்தை ஷேர் பண்ண இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். முழுசாக பார்த்தது கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து முற்றிலும் உங்கள் வாழ்க்கையை முன்னேறுவதற்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வியாபாரம் மூலம் லாபம் அதிகம் வர்ற மாதிரி சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. அப்படின்னா எங்களுக்கு பயங்கரமான அதிசயம்லாம் நடக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, உங்களுக்கு பயங்கரமான அதிசயம்லாம் இந்த அமாவாசையிலேருந்து நடக்க போகுது. இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மகர ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும்.
ஸோ மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான சேஞ்ச் எல்லாம் இந்த அமாவாசையிலேருந்து ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மற்றவர்களால் போற்றப்படுற மாதிரி உங்களுடைய சூழ்நிலை இந்த அமாவாசையில் உங்களுக்கு மாறப்போகுது. இதனால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே பயங்கரமாக கைகூடும். அப்புறம் வரவுக்கேற்ற செலவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அதை விட எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாகும். மெயினாக மனதைரியம் கூடும். அந்த மனதைரியம் கூடுவதற்கேற்ப செயல்படுவது நல்லது. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கர வளர்ச்சி ஏற்படும். அப்புறம் செய்யாத தவறுகளுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம். எனவே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. கண் நோய், பித்தம், வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். இந்த கோபம் உண்டாகிறதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கணும். இது உங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த அவேர்னஸ்கேற்ப செயல்பட வேண்டியது மகர ராசிக்காரங்களுக்கு அவசியம். அப்புறம் உங்கள் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப செலவுகள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போங்க. குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும். அப்புறம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைகள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. ஸோ குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கமாக இருக்க போது இதை சமாளித்து நடக்கணும் என்று தான் உங்களுக்கு எச்சரிக்கையானது இந்த அமாவாசைக்கு பிறகு விடுக்கப்பட்டிருக்குங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இப்போ உங்களுக்கு மெயினாக அதிர்ஷ்ட பலனை ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தொழில் வியாபாரம் மூலம் லாபமானது அதிகம் உங்களுக்கு வரும். வாக்குவன்மையால் தான் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். வாக்குவன்மையை வைத்துக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் வசதி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அமோகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு இதுவாக அமையப்போகுது. அதாவது அதிர்ஷ்டகரமான ஒரு நாட்களாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு இருக்க போகுது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவது ஈஸியாக உங்களுக்கு அமையும். சக ஊழியர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். மேலிடத்துடைய கனிவான பார்வை விழும். அதனால் உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் திறமையாக செயல்படுவதை மட்டும் பாருங்கள். வேறு எதையும் பண்ணாதீங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்புறம் பெண்களாக பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு புதிய தொடர்புகள் கிடைக்கும். அதன் மூலம் லாபம் உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு அமையும். அப்புறம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையிலிருந்து திறமையாக செயல்படணும். அப்போ தான் கல்வியில் முன்னேற்றம் காண்பது ஈஸியாக உங்களுக்கு அமையும். கூடுதல் நேரம் படிக்க வேண்டியது இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து படிங்க. அப்புறம் மேல் படிக்க திட்டமிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் திட்டமிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தடையே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. அது இதுக்கு முன்னாடி பண்ணப்போ தடை இருந்திருக்கும். ஆனால் இப்போ பிளான் பண்ணிங்கன்னா தடையே இருக்காது. ஏன்னா அமாவாசை உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ மாணவர்கள் அதனால் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவுகள் இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் சேரும். மருத்துவ செலவுகள் குறையும். அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும். வியாபாரம் பெருக்கும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் சால்வுங்க. ஸோ மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது. இந்த அமாவாசையில் பரிகாரமாக நீங்கள் அனுமன் ஜெயந்திங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தீங்கன்னா கஷ்டங்கள் உங்களுக்கு இன்னும் போகும். மனதில் தைரியம் உண்டாகும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தையும் கன்சிடர் பண்ணி அன்று ட்ரை பண்ண பாருங்கள். இந்த ஒரு முக்கியமான வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.